நம்ம ஆம் ஹோலை கட் பண்ணிவிட்டு சைடில் நேராக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதையே வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு தான், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு அளவு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைடில் நமக்கு ஃப்ரீயாக துணி இருக்கோ அந்த சைடில் போட்டு மார்க் பண்ணலாம். ஷோல்டர் அதே அளவு, ஆம் ஹோலையும் அதே அளவே வரைஞ்சிக்கலாம். இந்த ஆம் ஹோலில் ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை எனக்கு என்ன நெக் தேவையோ அதை வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டிக்கிட்டையும் நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ண வரையாமல் வச்சுருக்கேன். இப்போ அதை வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவுக்கு எப்படி நம்ம உள்ளே தள்ளி வரைஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங்கை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு ஆம் ஹோலில் ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை அளவு மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணோன்னா நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். முதல்ல பழகும்போது நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி தான் கட் பண்ணணும், இப்படியே கட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி, ஐப்பட்டி, ஹூக் பட்டி நம்ம கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம்.